ரைட். இப்போ பாருங்க பிள்ளையால், நாங்கள் நேற்று கிளாஸ்ல வந்துட்டு யூனிட் 1 யூனிட் 3 அதே போல யூனிட் 2க்கான எக்ஸாம் நாங்கள் வச்சிருந்தோம். என்ன அப்போ இதில் பார்த்தோம், நாங்கள் பெரும்பாலான நாட்கள் என்ன 98 மார்க்ஸ் ஹையஸ்ட்டை வந்து இது நான் குரூப்ல அந்த மார்க் சிஸ்டமோடு போட்டிக்கிறேன். சரியா? ரைட். அப்போ அந்த பேப்பரை நான் என்ன செய்ய போறோம்னா இப்போ ரிவிஷன் பண்ண போறோம். அதாவது ஒரு டிஸ்கஷன் கிளாஸ் மாதிரி என்ன செய்யும், இந்த கிளாஸ் நம்ம டெய்க்கும். அந்த வகையில பிள்ளையால் நாங்கள் ஃபர்ஸ்ட் யூனிட் அதே போல செகண்ட் யூனிட் தேர்ட் யூனிட் செஞ்சுக்கிறோம், படிச்சு முடிச்சுக்கிறோம். சரியா? அப்ப எல்லாருமே என்ன அந்த லிங்கை எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கிறேன். இப்ப எல்லாருமே என்ன செஞ்சிருக்கீங்க, இந்த விஷயத்த படிச்சிருக்கீங்க. அப்ப படிச்ச விஷயத்த நீ என்ன செய்ய போறீங்க, கொஞ்சம் ரிவிஷன் பண்ண போறீங்க என்ன. அப்ப நாங்க என்னென்ன மிஸ்டேக்ஸ் விட்டிக்கிறோம், நான் எப்படி படிக்கணும், இருக்கிற டைம்கள் இன்னும் 136 நாட்கள் தான் இருக்குது என்ன பிள்ளையாது. அப்ப நான் அதுக்குள்ள எப்படி ரெடி ஆகிறேன் என்ன, அது சம்பந்தமான விஷயம் நான் இதுல பார்க்க போறேன். சரியா? ரைட். நான் டிரெக்டாக எங்களோட பாடத்துக்குள்ள போகும் பிள்ளையால். உங்களுக்கு தெரியும், இந்த மீடியா பேப்பரை கட்டமைப்பு எல்லாரும் நீங்க தெரிஞ்சு வச்சிருப்பீங்க. நான் அதை மேலோட்டமா சொல்லிட்டு போறேன். அந்த வகையில பாருங்க பிள்ளைகள், நீங்க ஃபைனல் எக்ஸாம்ல நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு சொன்னா, மொத்தமாக வந்து நீங்க என்ன செய்யுங்க, 50 எம்சிக்கு ஃபேஸ் பண்ணுங்க. சரியா? 50 எம்சிக்கு நீங்க என்ன செய்யணும். இந்த சிஸ்டம் பிள்ளைகள் 2022 என்ன வச்சுலாம் மாறுங்க. அதுக்கு முன்னே எல்லாம் என்ன செய்யப்பட்டுச்சு, அந்த ஓல்ட் சிலபஸோட தழுவி அதை என்ன செய்யப்பட்டுச்சு, நம்மட பாடம் இருந்துச்சு. சரியா? அதே போல நீங்க பார்ட் 2ல பிள்ளையால் என்ன மொத்தமாக 7 கொஸ்டின்ஸ் இருக்கும், அதில் நீங்க 5 செய்யணும். அந்த பார்ட் 2 கொஸ்டின்ஸ் நான் பேப்பர் எடுத்து இருக்குது பிள்ளையால். அதை இன்ஷால்லா உங்களுக்கு என்ன செய்யறேன், நான் நாளைக்கு அல்லது சாட்டர்டே என்ன செய்யறேன், ஒரு எக்ஸாம் அதை வைக்க இருக்கிறேன். சரி, அதை நீங்க என்ன செய்யணும், கொஞ்சம் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. சரியா? ரைட். அந்த அடிப்படையில பாருங்க பிள்ளையால், நாங்க டிரெக்டாக போவோம். அப்ப நீங்க ஃபைனல் எக்ஸாம்ல 50 எம்சிக்யூ செய்ய போறீங்க. அதே போல பெரிய கொஸ்டின்ஸ், ஏர்லி கொஸ்டின்ஸ் செய்யணும். சரியா? இதான் உங்களோட பேப்பரை கட்டமைப்பா இருக்கும். இப்படியான ஒரு பேப்பரை நீங்க என்ன செய்யறீங்க, இந்த நவம்பர் மாசம் நடக்க இருக்கிற ஃபைனல் எக்ஸாம் என்ன செய்யறீங்க, நீங்க ஃபேஸ் பண்ண போறீங்கிறதை முடிச்சு கொடுங்க. ரைட். இப்ப விஷயத்துக்குள்ள வாங்க. இந்த மீடியா பாடத்தை பொறுத்த வரைக்கும் தெரியும் பிள்ளையால், இந்த மைக்குகளை மியூட் பண்ணி கொடுங்க. ரைட். மீடியா பாடத்தை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக பிள்ளையால் 12 யூனிட்ஸ் என்ன, மொத்தமாக 12 அலகுகள். அப்ப அவங்களோட 12 சிலபஸ்ல 6 யூனிட்ஸும் 13 சிலபஸ்ல 6 நிக்குது. அப்படித்தானே? எல்லாமே உங்களுக்கு கிளியர் ஆயிக்கணும், இந்த விஷயங்கள் கிளியர் ஆயிக்கணும். உங்களுக்கு பேசிக் ஒன்று என்ன செய்ய தெரிஞ்சுக்கணும். இந்த பேசிக் கொண்டு தெரிஞ்சுதான் நீங்க என்ன செய்யலாம், அந்த விடயங்களுக்கு உங்களால என்ன செய்யணும், விடை அளிக்கக்கூடிய இருக்கு. சரியா? அப்ப உங்களோட 12 சிலபஸ்ல பிள்ளையால் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, ரைட், 12 சிலபஸ்ல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா 6 யூனிட் கிடைக்குது. அதுக்குள்ள நாங்க இந்த 3 யூனிட் என்ன செஞ்சுக்கணும், டார்கெட் பண்ணி அதை ஒரு எக்ஸாமை வச்சு அந்த பேப்பர் என்ன செய்ய போறோம், ரிவிஷன் பண்ணி அந்த யூனிட் என்ன செய்ய போறோம், கொஞ்சம் கிளியர் பண்ண போறோம். சரியா? ரைட். அப்ப தெரியும் பிள்ளைல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் யூனிட் தெரியுமா, உங்களுக்கு தொடர்பாடல் கற்கையின் ஆரம்பம், பரவல், வீச்சு. இதுல நாங்க 4 தலைப்புல படிச்சுக்கிறோம். சரியா? உலக அறிமுகம், இலங்கை அறிமுகம், அதே போல தொடர்பாடல் கற்கையின பயன்கள் அல்லது அவசியம், முக்கியத்துவம், துறைசார் பாடமாக கற்பன அவசியம். இது 4 தலைப்பும் என்ன பிள்ளையாள், என்னோட ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருக்குது. இது நான் ஃபெஸ்டிவல் எங்க போகணும். 2வது யூனிட்டை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகளுக்கு நீங்க 5 தேர்ச்சி மட்டங்களை படிச்சிருப்பீங்க. அப்படியா இல்லையா? முதலாவது தொடர்பாடல இனங்காணல், 2வது தொடர்பாடல் இயல்புகள், 3வது தொடர்பாடல் செயற்பாட்டின் அடிப்படை பண்பு கூறுகள், 4வது தொடர்பாடல் வரைவிலக்கணங்கள், 5வது தொடர்பாடல் பணிகள் சொல்லி என்ன செய்கிறீங்க, 5 தேர்ச்சி மட்டங்களை படிச்சுக்கிறீங்க. ரைட். அது பிறகு பிள்ளையால் நீங்க 3வது யூனிட் படிச்சிருப்பீங்க, தொடர்பாடல் வகைகள், வடிவங்கள், மாதிரிகள் சொல்ல படிச்சிருக்கீங்க. சரியா? இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகளுக்கு 3 தேர்ச்சி மட்டம். சரியா? அது என்னென்ன 3 தேர்ச்சி மட்டங்கள் சொல்லுங்க ஒருத்தர் பாப்பா. தொடர்பாடல் வகைகள், தொடர்பாடல் வடிவங்கள், தொடர்பாடல் மாதிரிகள். வெரி குட். எனவே பிள்ளையால் இந்த 3 தேர்ச்சி மட்டங்களை நீங்க படிச்சிருக்கீங்க. தொடர்பாடல் வகைகள் சொல்லக்கூடிய என்ன விஷயங்கள் இருக்குது ஒருத்தர் சொல்லுங்க பாப்பா. ஆளுள் தொடர்பாடல், ஆளிடை தொடர்பாடல், குழு அல்லது கூட்டு தொடர்பாடல், பொதுசன தொடர்பாடல், வெகுசன தொடர்பாடல், மெய்நிகர் தொடர்பாடல். பிள்ளையால் இந்த தொடர்பாடல் வகைகள் வந்துட்டு எதனை அடிப்படையாக கொண்டு வகைப்படுத்தப்படுது சொல்லுங்க பாப்பா. தொடர்பாடலில் ஈடுபடும் பெறுநர்களின் எண்ணிக்கை. அதே போல தொடர்பாடல் வடிவங்களை நாங்க எடுத்தோம்னு சொன்னா எத்தனை வடிவங்கள் இருக்குது சொல்லுங்க பாப்பா. 9. ரைட், சொல்லுங்க பாப்பா.
வாய்மொழி தொடர்பாடல், வாய்மொழியற்ற தொடர்பாடல், பேச்சு தொடர்பாடல், செவிப்புல தொடர்பாடல், கற்புல தொடர்பாடல், எழுத்து தொடர்பாடல், அறிக்கை தொடர்பாடல், முறைசார் மற்றும் முறைசாரா தொடர்பாடல். சரி, வெரி குட். இவ்வாறு பிள்ளையால் 9 வடிவங்கள் இருக்குது. அப்ப இந்த தொடர்பாடல் வடிவங்கள் வந்துட்டு எதனை அடிப்படையாக கொண்டு வகைப்படுத்தப்படுது? தொடர்பாடலுக்கு பயன்படுகின்ற ஊடகங்கள். வெரி குட். தொடர்பாடலுக்கு பயன்படுத்துற ஊடகங்களை அடிப்படையாக கொண்டு வகைப்படுத்தப்படுது. தொடர்பாடல் வகைகள் எது அடிப்படையாக கொண்டு வகைப்படுத்தப்படுது? பங்கு பற்றுவரோட எண்ணிக்கை. இந்த கொஸ்டின் பிள்ளையால் 2023 பாஸ் பேப்பர்ல 5வது கொஸ்டினா வந்திருக்குது. மைக்குகளை பண்ணிக்கொள்ளுங்கடா. நான் சொன்ன விஷயத்தை பாருங்க பிள்ளையால். தொடர்பாடல் வகைகள் எதனை அடிப்படையாக கொண்டு வகைப்படுத்தப்படுது? பாத்திமா மைக்க மியூட் பண்ணிக்கொள்ளுங்கம்மா. பாத்திமா மைக்க மியூட் பண்ணிக்கொள்ளுங்க. ரைட், பாருங்க பிள்ளையால். அப்ப இந்த தொடர்பாடல் வகைகள் எதனை அடிப்படையாக கொண்டு வகைப்படுத்தப்படும் சொல்லி கேட்டா பங்கு பற்றோட எண்ணிக்கை அல்லது நபரோட எண்ணிக்கைன்னு சொல்லணும். எண்ணிக்கை தான் எங்கட அந்த கீவேர்டு என்ன பிள்ளையால். அப்ப இந்த கொஸ்டின் வந்துட்டு 2023 பாஸ் பேப்பர்ல 5வது கொஸ்டின் வந்திருக்குது. சரியா? ரைட். எனவே அதே போல நாங்க இறுதியாக படிச்சோம் பிள்ளையால் தொடர்பாடல் மாதிரிகள் சொல்லி படிச்சோம். சரியா? தொடர்பாடல் மாதிரிகளை பிள்ளையால் நாங்க 2ஆக டிவைட் பண்ணலாம். சொல்லுங்க பாப்போம். நேர்வழி மாதிரி, நேர்வழி எல்லா மாதிரி. ரைட், வெரி குட். நேர்வழின்னு சொன்னா என்ன? சிம்பிளா சொல்லுங்க பாப்போம். பின்னூட்டத்தை கொண்டிருக்காது. நேர்வழி எல்லா மாதிரின்னு சொன்னாங்க, வந்து பின்னூட்டம் காணப்படும். ரைட், வெரி குட். என்ன பிள்ளையால் நேர்வழி அல்லது ஒரு வழின்னு நான் சொல்றேன். நான் பேசுறேன், நீங்க என்ன செய்யல, எனக்கு ஒரு பின்னூட்டம் ஒன்று தரல, ஃபீட்பேக் ஒன்று தரல. அப்ப அது என்ன பிள்ளையால் நேர்வழி அல்லது ஒரு வழின்னு சொல்றேன் நாங்க. இல்லைங்களா? நேர்வழி அல்ல அல்லது சுற்றுவட்ட அல்லது வட்ட வடிவ மாதிரி அல்லது இருவழி மாதிரி அப்படின்னு நான் சொல்றேன். நான் பேசுறேன், நீங்க என்ன செய்றீங்க, எனக்கான ஒரு பின்னூட்டம் ஒன்று தாரீங்க. அப்படியான பட்சத்துல என்ன பிள்ளையால் அது வந்துட்டு நேர்வழி அல்ல அல்லது இருவழி மாதிரின்னு சொல்றேன். ரைட். மொத்தமாக நமக்கு எத்தனை மாதிரி இருக்குது அதை ஒன்றையும் சொல்லுங்க பாப்பா. 4. அரிஸ்டோட்டில் மாதிரி, ஹெரால்டி லாக்சல் மாதிரி, கிளாட் ஷானன் வரன்வீவர் மாதிரி, ஒஸ்குட் ஸ்ட்ரா மாதிரி. ரைட், வெரி குட். அந்த ஒஸ்குட் மற்றும் ஸ்ட்ரா மாதிரி பிள்ளையால் என்ன இருவழியான மாதிரி அல்லது நேர்வழி மாதிரின்னு சொல்றேன் நாங்க. ஏனைய 3 மாதிரியும் என்ன நேர்வழி மாதிரின்னு சொல்றேன். அதை நீங்க நோட் பண்ணி கொள்ளும். எனவே பிள்ளையால் இவ்வளவு விடயங்கள் தான் என்ன இந்த 3வது யூனிட்டுக்கு இருக்கிற முக்கியமான விஷயம். முதலாவது தொடர்பாடல் வகைகள், தொடர்பாடல் ஆரம்பம், பரவல், வீச்சு. 2வது தொடர்பாடல் அடிப்படை. 3வது தொடர்பாடல் வகைகள், வடிவங்கள், மாதிரிகள். சரியா? இந்த 3 யூனிட்டுக்குள்ளேயும் உள்ள 50 MCQ கொஸ்டின் பிள்ளையால் இந்த கிளாஸ்ல பார்க்க போறோம். சரியா? முதல் நீங்க என்ன செய்யணும், அந்த யூனிட் ஒவ்வொன்று நீங்க என்ன செய்யணும், கிளியரா வச்சுக்கொள்ளணும். நான் இப்போ ஒரு கொஸ்டின் வரக்குள்ள அதனோட தொடர்புடைய விடைகளை ரிவிஷன் பண்ணிட்டு போவோம். ரைட். முதலாவது கொஸ்டினை பாருங்க பிள்ளையால். இப்ப நான் டிரெக்டாக குள்ள போவோம். நான் பேப்பர் ஷேர் பண்ணிக்கிற விளங்குதா உங்களுக்கு? ரைட். ஃபர்ஸ்ட் கொஸ்டினை பாருங்க. அப்ப தொடர்பாடல் செயல்முறையில் முதலில் குறிமுறையாக்கம், குறிமுறை அமைப்பு பற்றி கருத்துரைத்த நிபுணர்களை சரியாக புலப்படுத்துவது. என்ன ஆன்சர் வந்துச்சு சொல்லுங்க பாப்போம். கிளாட் ஷானன் மற்றும் வரன்வீவர். ரைட், எல்லாரும் பேசுங்க. ரைட். அப்ப கிளாட் ஷானன் மற்றும் வரன்வீவர். ரைட். இந்த கொஸ்டினை பாருங்க பிள்ளையால். இது வந்துட்டு நமக்கு எந்த யூனிட்டோட சம்பந்தப்படும் சொன்னா, நீங்க படிச்சிருக்கீங்க தொடர்பாடல் செயற்பாட்டின் அடிப்படை பண்பு கூறுகள், பேச்சு மட்டம் 2.3 படிச்சிருக்கீங்க. 2வது யூனிட்டுக்கு தானே தொடர்பாடல் அடிப்படை ஒரு யூனிட் இருக்குது. அதுல நீங்க இந்த விஷயத்த படிச்சிருக்கீங்க. சரியா? அப்ப அந்த கூறுகள் மொத்தமாக நமக்கு எத்தனை கூறுகள் இருக்குது பிள்ளையால் சொல்லுங்க ஒருத்தர். வெரி குட். 11 கூறுகள் இருக்குது பிள்ளையால். அந்த கூறுகள்ல தான் இந்த குறிமுறையாக்கம் சொன்ன என்னடா பிள்ளையால் எண்ணங்கள் செய்தியாக மாற்றப்படும் செயல்முறை குறிமுறையாக்கம் சொல்றேன். என்கோடிங் அப்படின்னு சொல்றேன். குறிமுறை அவளுக்கு சொன்ன என்ன ஒருத்தர் சொல்லுங்க பாபா. என்ன தகவல்களை அவருக்கு ஏற்ற ஒரு மொழி நடையில மாற்றிக்கொள்வது. அதான் என்ன டிகோடிங் சொல்றேன். என்கோடிங், டிகோடிங் சொல்றேன். எனவே பிள்ளையால் இந்த குறிமுறையாக்கம், குறிமுறை அவிழ்ப்பு தொடர்பாக கருத்துரைச்ச நிபுணர்கள் தனியாரு
இந்த கிளட்ச் ஷெனான் அதே போல எங்களுக்கு ஒரன் வீவர் நான் சொல்றேன். சரியா? ரைட். அதுக்கு மேலுக்கு பாருங்க ஏனைய ஆன்சர்கள் நான் பார்த்தோம்னு சொன்னா அதுக்கு ஆன்சரை நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. கிளட்ச் ஷெனான் அதே போல என்ன ஒரன் வீவர். ஏனைய ஆன்சர்கள் நாங்க பார்த்தோம்னு சொன்னா பாருங்க பிள்ளையார், முதலாவது சொல்லப்படுது எங்களுக்கு அரிஸ்டோட்டில் அதே போல ஹெரோல்டி லாஸ்வெல். இந்த அரிஸ்டோட்டில எங்களுக்கு பொறுத்த வைக்கும் பிள்ளையால், இந்த அரிஸ்டோட்டில் வந்து என்ன செய்யறது எங்களுக்கு மாதிரிகளோட தொடர்பார்கள். சரியா? அரிஸ்டோட்டில மாதிரிக்கு தானே பேச்சு தொடர்பாடு என்ன 5 கூறுகளை கொண்டு உருவாக்கப்பட்ட ரிட்டோரிக்னு சொல்ற புக்ல எழுதப்பட்ட ஒரு மாதிரி அந்த அரிஸ்டோட்டில் மாதிரி ஒரு தத்துவ சிந்தனை அடிப்படை செஞ்சுக்கிறார். அந்த அரிஸ்டோட்டில் மாதிரியே பார்த்துக்கிறார். சரியா? அதே போல ஹெரோல்டி லாஸ்வெல் என்ன அரசியலை வந்துட்டு ஒரு துறை சார்ந்த ரீதியான செஞ்சுக்கிறாங்க. அதே போல தாக்கம் பற்றி வலியுறுத்தியவங்க யாரு பிள்ளையார் இந்த ஹெரோல்டி லாஸ்வெல் சொல்றேன். சரியா? அதுலயும் என்ன செய்யப்படுது எங்களுக்கு 5 கூறுகள் எங்களுக்கு முக்கியமா இருக்குது. அதை நீங்க பார்த்துக்கொள்ளும். ரைட். எல்லாமே நீங்க படிச்ச விஷயங்கள் கிளியராகி போகணும். அதுக்கு பிறகு பாருங்க சார்ல்ஸ் ஒஸ்குட் மற்றும் வில்வர்ஸ்டாம். நீங்க படிச்சிருக்கீங்க பிள்ளையால் ஒஸ்குட்ஸ்டாம் மாதிரி படிச்சிருக்கீங்க. அதாவது வட்ட வடிவ மாதிரி சுற்று வட்ட மாதிரி என்ன இப்படி படிச்சீங்க பாருங்க. அந்த சொல்லுங்க. மைக் மியூட் பண்ணி சொல்றீங்க. மைக் மியூட் பண்ணி கொஞ்சம். ரைட். அப்ப பாருங்க பிள்ளையார் அந்த சுற்று வட்ட மாதிரின்னு சொல்றேன் நாங்க. அது எங்களோட தொடர்பாடல்ட நவீன தந்தை என்று சொல்ற வில்வர்ஸ்டாம். இப்ப நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. தொடர்பாடல்ட நவீன தந்தை யாருன்னு சொல்லி எம்சிக்குள்ள கேட்டாது யாரு? பேராசிரியர் வில்வர்ஸ்டாம்னு சொல்றாரு. அவங்க 2 பேராலையும் முன்வைக்கப்பட்ட ஒரு மாதிரியான பிள்ளையால் என்ன அந்த ஒஸ்குடிஸ்டா மாதிரின்னு சொல்றேன். அங்க பின்னூட்டம் உண்டிக்குதுனே, அதாவது அந்த குறிமுறையாக்கம் குறிமுறை அவிழ்ப்பு பொருட்கோடல் தகவல் என்ன செய்யுது ஒரு சுற்றுவட்டமாக ஒரு ப்ரொசஸாக என்ன செய்யுது பிள்ளை அப்படியே நடைபெற்று கொண்டிருக்குது. ரைட். அடுத்தது பாருங்க 3வது ஆன்சரை பாருங்க பிள்ளையால் டேவிட் கே பெர்லோ. இந்த பெர்லோ வந்துட்டு இப்ப நம்மளுடைய சிலபஸ்ல நீக்கப்பட்டுச்சு. ஓல்ட் சிலபஸ்ல இருந்த ஒருத்தர் தான் இந்த பெர்லோன்னு சொல்றாரு. சரியா? அடுத்தது பாருங்க ஃபோலஃப் லசாஸ்ஃபெல்ட்னு சொல்றாரு. இவர் வந்துட்டு பிள்ளையால் இரு படிநிலை மாதிரி. யாரு? இதை நோட் பண்ணிச்சு கொள்ளுங்க. இந்த லசாஸ்ஃபெல்ட் தானே இவர் வந்துட்டு இரு படிநிலை மாதிரி என்ன செய்யறார் முன் வச்சுவர் தான் இவர். சரியா? ரைட். அதே போல பாருங்க பிள்ளைகள் 5வது ஆன்சரை பாருங்க சார்ல்ஸ் கூலி மற்றும் வால்டர் லிப்மன். சார்ல்ஸ் கூலி என்ன கோட்பாட்டாக்கம் எந்த யூனிட்டோட சம்பந்தப்படுற சொல்லுங்க ஒருத்தர். யூனிட் 1. ரைட். வெரி குட். எங்களோட ஃபர்ஸ்ட் யூனிட்ல பிள்ளையால் நீங்க படிச்சிருக்கீங்க ஒரு பாக்ஸ் ஒன்று போட்டு உங்களோட கைட்ல இது பாருங்க 3 கோட்பாட்டாக்கங்கள் இது. சார்ல்ஸ் கூலி, ஜோன் டூவி, வால்டர் லிப்மன். என்ன சார்ல்ஸ் கூலி கூலியின் சமூக அமைப்பு, வால்டர் லிப்மன் மக்கள் கருத்து, ஜோன் டூவி என்ன சொல்லுங்க பாப்பம். மக்களும் அவர்களது முரண்பாடுகளும். ரைட். வெரி குட். மக்களும் அவர்களது முரண்பாடுகளும் என்ன. எனவே இந்த 3 அதை நீங்க என்ன சார்ட் போட்டு அடிச்சு வச்சுக்கொள்ளுங்க. ஒரு கொஸ்டின் வந்தா நீங்க என்ன செய்யணும் முதல்ல பிளவிடக்கூடாது, ஈஸியாக செய்யக்கூடிய வெளிக்கொடும். எனவே பிள்ளையால் குறிமுறையாக்கம் குறிமுறை அவிழ்ப்பு தொடர்பாக முன்வச்ச செய்யக்கொள்ள கிளட்சியன் மற்றும் ஒரன் வீவர். இந்த கொஸ்டின் அவங்களுக்கு கிளியரா? இப்ப அதில் டவுட்டுகள் எது நிற்கிறா? ரைட். 2வது கொஸ்டினை பாருங்க பிள்ளையால் கீழே தரப்பட்டுள்ள தொடர்பாடலின் சில பண்புகளாகும். சரியா? கீழே தரப்படுவன தொடர்பாடல சில பண்புகளாகும். பாருங்க ஆள் பாருங்க. ரைட். இப்படியான ஒரு கொஸ்டின் வரக்குள்ள பிள்ளை நாங்க எப்படி ஆன்சர் செய்யணும்னு சொன்னா இந்த போட்டிக்கு இது பாருங்க இதை நாங்க வாசிக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும் இதை வாசிக்கணும். பாருங்க மேற்குறிப்பிட்ட பண்புகள் உரித்தான தொடர்பாடல் வகை. பாருங்க எனவே பிள்ளைகள் நம்ம என்ன செஞ்சுக்கிறாங்க இப்படி வகையை கட்டிக்கிறாங்க. வடிவத்தை கேட்கல வகை தொடர்பாடல் வகைகள் 6 வகையில் இருக்குது. சரியா? ரைட். ஃபர்ஸ்ட் இதை பாருங்க பாருங்க ஆள் பாருங்க எம்பத்தின்னு சொல்றேன். ஆள் பாரிவுன்னு சொன்ன என்ன பிள்ளைகள் சொல்லுங்க பாபம். ஒருவரிடம் மனநிலையிலிருந்து அவர் பிரச்சனை பத்தி யோசிக்கிறது. ரைட். என்ன ஒருத்தர் ஒரு பிரச்சனையை அவர் நம்மகிட்ட சொல்லக்குள்ள அவரோட நிலையில தான் யோசிக்கணும். பாருங்க இப்ப ஒரு தாயை இழந்த பிள்ளை என்ன இன்னொரு தாயை இழந்த பிள்ளைகிட்ட தன்னை கஷ்டங்களை சொல்லக்குள்ள விளங்கி கொள்ளும். பாருங்க தாயை இருக்கிற பிள்ளைகிட்ட போய் சொன்ன விளங்கி கொள்ளுமா? விளங்க மாட்டுச்சு. அதான் சொல்றேன் நாங்க எம்பத்தின்னு சொல்றேன். சரியா? பல்வகையான பெறுநர்கள். ரைட். பல்வகையான பெறுநர்கள் எங்க இருப்பாங்க? அப்ப ஆள்பாரி எங்க இருக்கும் நமக்கு எம்பத்தி? ஆளுன்னு சொன்னேன். ஆட்களிடை அல்லது ஆளிடையெல்லாம் இருக்கும் ஆள்பாரி. சரியா பிள்ளையாள்? சுய எண்ணக்கரு புலக்காட்சி அதுகள் தான் ஆளுள் தொடர்பு அளிக்கும். சரியா?
ஆள்பறி வந்துட்டு ஆட்களிடையே அல்லது ஆளிடையே இருக்கும். ரைட். அப்ப பல்வகையான பெறுநர்கள் சொன்னா அதை நாங்க சொல்றேன் இன்னும் ஒரு பேரால எண்ணற்ற பெறுநர்கள் அல்லது விசால பெறுநர்கள் இப்படி நான் சொல்லலாம் எக்ஸாம்ல. இப்ப எக்ஸாம்ல நம்மகிட்ட பிள்ளையால் இவ்விடத்துல இப்ப பல்வகையான பெறுநர் சொல்லி கேட்டுக்கிறார். சம்டைம் என்ன செய்யலாம், எண்ணற்றன்னு சொல்லி கேட்கலாம். அப்படி இல்லைன்னு என்ன செய்யலாம், விசாலன்னு சொல்லி கேட்கலாம். இந்த 3 வேர்ட்ஸ் என்ன செய்யலாம், அதை யூஸ் பண்ணலாம். அப்ப நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ரைட். அடுத்தது சுய எண்ணக்கரு. இப்ப சொல்லுங்க அப்ப சுய எண்ணக்கரு, செல்ஃப் கன்செப்ட். ஒருவர் தன்னை பற்றி அறிந்திருக்கின்ற விடயம். ஒருத்தர் பற்றி என்ன செய்யறாரு, தன்னை பற்றி அறிஞ்சிக்கிற விடயம். தன்னை பலம் என்ன, பலவீனம் என்ன, நான் யாரு, நான் எப்படிப்பட்டவன் என்ன, இதெல்லாமே அறிஞ்சிக்கிறது சுய எண்ணக்கரு, செல்ஃப் கன்செப்ட். அப்ப இது எந்த தொடர்பான தொடர்புடையது? வெரி குட். இதான் ஆளும் சுய எண்ணக்காரு, சுய மதிப்பீடு, சுய பிரதிமை, இதெல்லாமே ஒரு விஷயம் தான். 2018 பாஸ் பேப்பர்ல வந்த ஒரு விஷயம் தான் அது. சுய பிரதிமை, சுய மதிப்பீடு, சுய எண்ணக்காரு எல்லாமே சேம் வேர்ட் தான். நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அதே போல புலக்காட்சி. என்ன புலக்காட்சின்னு சொன்னா என்ன சொல்லுங்க அப்ப இடத்துல? ஒருவரோட ஐம்புலன்கள் வழியாக அந்த கிடைக்கப்பெற தகவல்களை பெற்றவங்க வந்து உள்வாங்கிக் கொள்றது. புலக்காட்சின்னு சொல்ற நாங்க, அகக்காட்சின்னு சொல்லுவோம், மனக்காட்சின்னு சொல்லுவோம். எல்லாமே சேம் வேர்ட் தான். சரியா பிள்ளை? அதை நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ரைட். அடுத்தது டிய பாருங்க. வெளிச்ச வீட்டு கோட்பாடு, லைட் ஹவுஸ் தியரின்னு சொல்றேன். இது எதுல இருக்குது? அல்லது தொடர்பாடல். ரைட், வெரி குட். இது என்னன்னு சொல்லுங்க அப்ப பாப்போம் சிம்பிளா. பெறுநருடன் தொடர்பில் இருத்தல், தொடர்பான. ஐ கான்டாக்ட் வச்சுக்கொள்றது. ரைட், ஐ கான்டாக்ட். அதாவது நீங்க இப்ப இதுகளுக்கு போயிருப்பீங்க, என்ன ஒரு கடற்கரைக்கு போறீங்கன்னு சொன்னாங்க, லைட் ஹவுஸ் ஒண்டிக்கும். எக்ஸாம்பிள் ஈஸ்டர்ன்ல இருக்கிற அந்த ஒலிவில் ஹார்பருக்கு போய் இந்த ஒளி விளங்கி இருக்கும் என்ன, அது லைட் ஹவுஸ் ஒண்டிக்குது பாருங்க. அந்த ஒளியானது பிள்ளை என்ன செய்யும்னா முழு திசைக்கும் பரவி காணப்படுது. அதே போல பிள்ளையா நீங்க என்ன செய்றீங்க, ஒரு குழு தொடர்பாடல்ல ஒரு டீச்சர் என்ன செய்யறா, மாணவர்களுக்கு படிப்பிக்கக்குள்ள அவனோட கண் தொடர்பு என்ன செய்யணும், அங்க சுற்றி இருக்கிற எல்லாரையும் பார்க்கும். அதான் சொல்றேன் நாங்க வெளிச்ச வீட்டு முறை அல்லது கலங்கரை விலங்க உபாய நுட்ப முறைன்னு சொல்றேன். சரியா? எனவே இந்த ஆன்சர்கள் அடிப்படையாக கொண்டு நமக்கு எந்த ஆன்சர் வரும் சொல்லுங்க. வெரி குட். 5வது ஆன்சர் வரும் பாருங்க. ஆள்பறிவோ, பல்வகையான பெறுநர்கள், சுய எண்ணக்கர், வெளிச்ச விட்டு நுட்ப முறை. எனவே 5வது ஆன்சர். அப்ப நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ரைட். இதுல டவுட் யாரும் சரி? சரி, நான் அப்படி இல்லைன்னா அடுத்த கொஸ்டின் போமா. 3வது கொஸ்டினை பாருங்க பிள்ளையால். தொடர்பாடல் என்பது என்றும் தனித்திராத மாற்றத்திற்கு உட்படக்கூடிய ஒன்றாகும். இக்கூற்றின் மூலம் வெளிப்படுத்தப்படுவது என்னன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. அப்ப இது நமக்கு எந்த யூனிட்டோடு சம்பந்தப்படுது சொல்லுங்க பாப்போம். யூனிட் 2. வெரி குட். யூனிட் 2ல தொடர்பாடல் இயல்புகள் சொல்லி படிச்சிருக்கீங்க. எத்தனை இயல்புகள் சொல்லுங்க பாப்போம். 7. ரைட், 7 இயல்புகள். ஒன்று என்ன சொல்லுங்க? தொடர்பாடல் குறிக்கோளை கொண்டது. ரைட். ரைட். சந்தர்ப்ப சூழ்நிலைக்கானது. சரி, வெரி குட். பலவிதமானது, ஒரு வழி, இரு வழி, இப்படி இருக்குது. சரியா? இதே பிள்ளையால் ஓகே. இந்த 7 இயல்புகளை நீங்க என்ன செய்யணும் பிள்ளையால், இந்த 7 இயல்புகளுக்கும் என்னென்ன எம்சி கொஸ்டின் கேட்கறாங்க வச்சுக்கொள்ளுவோம். முதலாவது பாருங்க பிள்ளையால், தொடர்பாடல் ஒரு சக்தி. தொடர்பாடல் என்ன, ஒரு சக்தின்னு சொல்றாங்க. அதாவது என்ன பிள்ளை, இதுக்கு எப்படி நீங்க ஆன்சர் கொடுப்பீங்க சொல்லுங்க பாப்போம். இதுக்கு எப்படி இந்த கான்செப்ட சொல்லுங்க பாப்போம். நான் படிச்சுக்கிறேன் பாப்போம் யாரு சொல்றேன். அறிவு ஒரு சக்தி, அதை பரிமாறிக்கொள்ற உதவுற தொடர்பாடல் ஒரு சக்தி. அறிவு ஒரு சக்தி பிள்ளையால். என்ன அறிவை பரிமாறதுக்கு என்ன தேவை எங்களுக்கு? தகவல் தேவை. கான்செப்ட் விளங்கி கொடுங்க பிள்ளையால். என்ன நாலேஜ் இஸ் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அறிவு ஒரு சக்தி. அறிவை பரிமாறின தேவை எங்களுக்கு? தகவல் தேவை. தகவல் என்ன பிள்ளை? ஒரு சக்தி. மெசேஜ் இல்லாம நாங்க அந்த அறிவை பரிமாறலாமா? வச்சு பாருங்க. எனவேதான் தொடர்பாடலும் என்ன பிள்ளை? ஒரு சக்தி. இதான் அந்த கான்செப்ட். விளைச்சா? அதான் ஒரு சக்தி அப்படின்னு சொல்றேன். திரும்ப ஒரு சொல்ற, நோட் பண்ணிச்சுக்கொள்ளுங்க. என்ன இப்ப தொடர்பாடு ஒரு சக்தின்னு சொன்னா, அறிவு ஒரு சக்தி. அறிவை பரிமாற்றுவதற்கு தகவல் தேவை. தகவல் தேவைன்னு சொல்லிட்டு என்ன, தொடர்பாடும் சக்தி. தகவலை பரிமாற்றி செய்வ தொடர்பாடு தேவை. நீங்களும் என்ன உங்களோட ஃப்ரெண்டும் பாருங்க, கம்யூனிகேட் பண்ணணும். அப்ப தகவலை பரிமாற்றலாம் பாருங்க. விளைச்சா பிள்ளையால்? அப்ப அதே மாதிரி நீங்க நோட் பண்ணிக்கொள்ளுங்க. சரியா? அந்த ஜூம் லிங்க் 10 நிமிஷத்துல 2 ஆகும். ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க மறுக்கா. ரைட்.
அடுத்தது பாருங்க பிள்ளையால், சந்தர்ப்ப திரும்ப சொல்லுங்க. சூழ்நிலைக்கு இயைவானது. சரியா? சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு இயைவானு சொன்ன என்ன செய்யுங்க பாப்போம். தொடர்பாடல் எப்பவும் அந்த சந்தர்ப்பம் அந்த சூழ்நிலையை அவங்க அடிப்படையாக வச்சு மட்டும்தானே எழும். இங்க வந்து பௌதீக சூழலை மட்டும் நாங்க சொல்ல மாட்டோம். ரைட். பாருங்க பிள்ளையால், தொடர்பாடல் வந்துட்டு இப்போ சூழ்நிலை அடிப்படையாக நடக்கும். உதாரணம் பாருங்க, நீங்க ஒரு திருமண வீட்டு போறீங்க, ஒரு மரண வீட்டு போறீங்க. அந்த ரெண்டு சந்தர்ப்பத்துக்குமே இந்த மாற்றம் இருக்கு பாருங்க. ஒரு திருமண வீடு சில நீங்க என்ன செய்றீங்க, ஒரு கலக்கல ட்ரெஸ் பண்ணிட்டு அப்படி போறீங்க. மரண வீடு சொன்னா என்ன செய்றீங்க, கொஞ்சம் துக்கமா என்ன செய்யுங்க, அப்படி வெள்ளை சார்ந்த ஆடைகள் நினைச்சிட்டு போறீங்க. அல்லது பாருங்க, நீங்க உங்களோட ஃப்ரெண்டோட பேசுறதுக்கும் உங்களோட டீச்சரோட பேசுறதுக்கும் பாருங்க நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. உங்களோட அம்மா அப்பாவோட பேசுறதுக்கும் உங்களோட அப்பா அம்மாவோட பேசுறதுக்கும் என்ன, அதே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மாரோட பேசுறதுக்கும் பாருங்க ஒரு சூழ்நிலை, ஒரு சுச்சுவேஷன், அந்த சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க பேசுவீங்க. அதான் சொல்ற பிள்ளையால், சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு இயைவானு சொல்றேன். விளைஞ்சா? ரைட். அடுத்தது பாருங்க, குறியீட்டு பாவனையுடையது. குறியீட்டு பாவனையோட என்னது சொல்றாங்க சொல்லுங்க பாப்போம். உருவாக்கப்படும் தகவல்கள் தொடர்பாடலுக்கு பயன்படும் தகவல் பொறிகள். எங்களுக்கு குறியீடுகள் மூலம் தான் உருவாகுது. பாருங்க, இப்போ உதாரணம் நீங்க என்ன செய்றீங்க, நீங்களும் உங்களோட ஃப்ரெண்டு என்ன செய்றீங்க, ரோடால போய் கொண்டிருக்கிறீங்க. அங்க என்ன செய்யப்படுது, ஒரு சிவப்பு கொடி ஒன்று கட்டப்பட்டிருக்குது, அல்லது ஒரு வெள்ளை கொடி ஒன்று கட்டப்பட்டிருக்குது. என்ன, அது டேஞ்சர். என்ன பாருங்க, அந்த சிவப்பு கொடி என்ன பிள்ளையால் ஒரு அபாயம் நம்ம சொல்லுது. பாருங்க, அந்த வெள்ளை கொடியை பாருங்க, என்ன ஒரு துக்க வீடு, ஒரு மரண வீடு. அந்த அந்த குறியீடு, அந்த வெள்ளை கொடி அந்த குறியீட்டின் மூலமான சிரம் ஒரு தகவலை பெற்றுக்கொள்ளும். விளையாப்ப குறியீட்டு பாவனை. அல்லது பாருங்க, இன்னைக்கு நீங்க பயன்படுத்துற கலரைட்ஸ், என்ன வீதி சமிஞைகளை பாருங்க. சிவப்புன்னா ஸ்டாப் பண்றீங்க, செம்மஞ்சள்னா ரெடி ஆகுறீங்க, பச்சைன்னா போறீங்க பாருங்க. இதை சொல்லலாமுங்க. அல்லது ஒரு கிரிக்கெட் ஆடுகளத்துல ஒரு அம்பையர் பயன்படுத்துற சமிஞ்சைகளை பாருங்க. அவுட்டுன்னு ஒருவரில் தூக்கி காட்டுவார், வைடுன்னு சொன்னா அவரை கையை காட்டுறார், என்ன சிக்ஸ்ன்னு சொன்னா கையை வைத்தி காட்டுறார், ஃபோர்ன்னு சொன்னா பாருங்க நோ பால். என்ன இது எல்லாமே பிள்ளைல ஒரு வாய்மொழி மூலமாக போயிட்டு சொல்ல இயலுமா, இவர் அவுட் அவுட், இது சிக்ஸ் போயிட்டு சொல்ல இயலுமா, சொல்ல முடியாது. எனவேதான் அதன் செய்யணும், இலகுபடுத்தோனும் என்று சொல்றது அனுசயப்படிக்கிறது பிள்ளையாள். தொடர்பாடல் ஒரு குறியீட்டு பாவனையுடைய வைக்கிறது. சரியா? ரைட். அதே போல பாருங்க, ஒரு செயல்முறையாகும். அதாவது சொல்லுவாங்க பிள்ளையாள், ஒரு படிமுறை என்று சொல்லுவாங்க. கம்யூனிகேஷன் ஹேஸ் அ ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பிள்ளையாள், தொடர்பாடல் என்ன செய்யும், ஒரு படிமுறையா தான் நடக்கும், ஒரு ப்ரொசஸா தான் நடக்கும், ஒரு செயல்முறையா தான் நடக்கும். இல்லைங்களா? இப்ப பாருங்க, இப்ப நீங்க எல்லாருமே செஞ்சீங்கன்னா இந்த கிளாஸுக்கு ஜாயின் பண்ணிக்கீங்க. இந்த கிளாஸுக்கு பிள்ளையாள் நீங்க எடுத்த உடனே நீங்க ஜூம் லிங்க்குள்ள வந்தீங்களா, வச்சு பாருங்க. அப்ப ஜூம் லிங்க்குள்ள வரல, என்ன செஞ்சீங்க, நீங்க உங்களோட போனுக்கு சார்ஜ் போட்டிருப்பீங்க. அந்த சார்ஜ் எடுத்து என்ன திரும்ப வந்துட்டு பாஸ்வேர்ட் கொடுத்திருப்பீங்க. பாஸ்வேர்ட்ல இருக்கிற லொக்க என்ன உடைச்சி அதுக்கப்புறமா என்ன செய்யுங்க, செயலிகள் அப்ஸ் பாருங்க, அதுக்குள்ள வந்தீங்க. அதுக்குள்ள வந்து வாட்ஸ்அப்பை கிளிக் பண்ணிருப்பீங்க. புலனம் என்ன பிள்ளையாள், வாட்ஸ்அப்ல தமிழ் சொல்ல என்ன புலனம்னு சொல்றேன் நாங்க. அந்த வாட்ஸ்அப்பை நீங்க என்ன செய்யுங்க, கிளிக் பண்ணி அதுக்கு பிறகு என்ன, அப்போ உங்களோட அந்த எந்த குரூப்ல லிங்க் வந்துச்சோ அந்த குரூப்புக்குள்ள போயிட்டு இந்த ஜூம் லிங்கை கிளிக் பண்ணி உங்களோட பேரை கொடுத்து ஜூமுக்குள்ள வந்தீங்க பாருங்க. எவ்வளவு ஒரு ப்ரொசஸா நடந்துக்குது பாருங்க. நீங்க எடுத்த உடனே என்ன செய்யல பிள்ளையாள், வாட்ஸ்அப்புக்குள்ள வரல, ஜூமுக்குள்ள வரல, ஒரு ப்ரொசஸ் ஆக ஒரு படிமுறையாக வந்துக்கிறீங்க. விளையாஜ விஷயம். ரைட். அல்லது நீங்க என்ன செய்ய போறீங்க பிள்ளையாள், ஒரு கட்டுரை ஒன்று எழுத போறீங்க, ஒரு கவிதை ஒன்று எழுத போறீங்க. நீங்க எடுத்த உடனே அந்த கவிதை கட்டுரை எழுதுவீங்களா? இல்ல. பாருங்க, நம்மளோட கைட்ல போட்டிக்கிறாங்க அந்த விஷயம், சிந்திப்பீங்க, அது தொடர்பாக யோசிக்கிறீங்க, எழுதுறீங்க, மறுக்க அழிச்சு எழுதுறீங்க, ஒரு ப்ரொசஸாக நடக்குது. நம்மளோட தொடர்பாடல பாருங்க பிள்ளையார், என்ன தொடர்பாடல செய்வார், தகவலை முன்வைப்பார். எதன் வழியாக முன்வைக்கிறார், ஊடகத்தின் வழியாக முன்வைக்கிறார். ஊடகத்தின் வழியாக முன்வச்சது யார்கிட்ட போகுது, நம்மகிட்ட வருது, பெருநட்ட வருது பாருங்க. நம்மகிட்ட வந்து என்ன செய்யும், நீங்க குறிமுறையா வந்து உங்கள்ட்ட ஒரு தாக்கம் அல்லது பின்னூட்டம் கொடுக்கலாம். ஒரு ப்ரொசஸா நடக்குதா இல்லையா? நடக்குது. எனவே ஒரு செயல்முறைன்னு நான் சொல்றேன். விளைஞ்சா? அதே போல பிள்ளைய நான் படிச்சுக்கிறோம், ஒரு வழி மற்றும் இரு வழியானது, அதான் சொல்றேன். தொடர்பாடல் பிள்ளையால் எப்போதும் என்ன தனியே நடக்க மாட்டுச்சு. அதாவது ஒரு வழியா மட்டும் நடக்க மாட்டுச்சு. என்ன, அது ஒரு வழியாகவும் நடக்கலாம், அதே போல என்ன பிள்ளையால் இரு வழியாகவும் நடக்கலாம். அதான் எங்களை சொல்லப்படுதுன்னு, தொடர்பாடல் என்பது தனித்திராத மாற்றத்திற்கு உட்படக்கூடிய ஒன்றாகும். அது தனியா மட்டும் நடக்கிற ஒன்று இல்லை, என்ன ஒரு வழியாகவும் நடக்கும், இரு வழியாகவும் நடக்கும் சொல்லப்படுது. விளைச்சா? அப்ப எனவே 3வது கொஸ்டினுக்கு 5வது ஆன்சர். ரைட். இந்த இயல்புல உங்களுக்கு கிளியரா, இதுல டவுட் வெளிக்கிறா? ரைட். நான் அப்படி fifth answer வேற இருக்கிறதுல
எப்படி ஃபிஃப்த் ஒன் தேர்ட் கொஸ்டின் ஃபிஃப்த் ஆன்சர் ஒரு வழி மற்றும் இருவழி ஆன்சர். பட் நீங்க சொன்னது நாலாவது ஆன்சர் ஒரு செயல்முறை அப்படின்னு. இல்ல ஒரு வழி இரு வழி 3க்கு 5 தான் ஆன்சர். ரைட், நோட் பண்ணிக்கணும். அடுத்த கொஸ்டினை பாருங்க பிள்ளையால். கரும்பலகையில் ஆசிரியரால் எழுதப்பட்ட சில எண்கள் தெளிவற்றதாக இருந்தமையினால் கதிர் உனது அப்பியாச கொப்பியிலும் அதனை தவறாக பிரதி செய்திருந்தார். இதன் காரணமாக அவரது பதிலும் தவறானதாகவே இருந்தது. தொடர்பாடல் பற்றிய பகுப்பாய்வில் இதுன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. சொல்லுங்க அப்ப என்ன ஆன்சர் வரும்? ஒரு இடையூறு. இடையூறு. அதாவது பிள்ளை நாங்க படிச்சுக்கிறோம். ஓர் இடையூறு. எஸ், எங்களோட தொடர்பாடல் செயற்பாட்டின் அடிப்படை பண்பு கூறுல படிச்சுக்கிறோம். மொத்தமாக 11 கூறுகள் இருக்குது. என்ன பிள்ளையார்? அந்த கூறுகள்ல தான் இந்த தொடர்பாடல் இடையூறுன்னு சொல்றாங்க, தடைகள்னு சொல்றேன், இறைச்சல்னு சொல்றேன், குறுக்கீடுகள்னு சொல்றேன். எல்லாமே சேம் தான். நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இடையூறுன்னு சொல்லுவோம் நாங்க, தடைகள்னு சொல்லுவோம், இறைச்சல்னு சொல்லுவோம், குறுக்கீடுகள்னு சொல்றேன். எக்ஸாம்பிள் பிள்ளையால் இடையூறுன்னு மட்டும் கேட்க மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பிள்ளையால் 2022 பாஸ் பேப்பர்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டினை பாருங்க. அந்த ஊடகத்துல இன்னும் ஒரு பேர் தான் வழிமுறை, மார்க்கம், காவி, செல்வழின்னு சொல்றாரு. அப்ப அந்த ஊடகத்தை டிரெக்டா போட வச்சுக்கிறாங்க, வழிமுறைன்னு சில விட யூஸ் பண்ணிக்கிறாங்க. எனவேதான் இந்த இடையூறுக்கு மேல இப்படியான பேர் கிடைக்குது. எனவே இங்க பாருங்க இந்த பிளாக் போர்ட்ல எழுதிய விஷயம் விலங்கல்ல. அப்ப அவர் கதிரன் செய்கிறார் அப்பியாச கொப்பியிலையும் தவற பிரசங்கிக்கிறார். ஒரு தடை ஒன்று ஏற்படுகிறது அவருக்கு, அவருடைய அந்த எழுத்து விலங்கல்ல விளைச்சா. என்ன டிரெக்டான விஷயம். அதாவது என்ன, தொடர்பாடினத்திலிருந்து பெறுநருக்கு தகவல் வழங்கக்குள்ள அதுக்கு இடையூறாக அமைவதுதான் இந்த தடைகள் இடையூறுன்னு சொல்றேன். அதுல எங்களுக்கு தெரியும் என்ன பிள்ளையா, தடைகளை 2 வகைப்படுத்தலாம் நாங்க. மொழித்தடை, அதே போல ஊடகத்தடை. தெரியும் தானே உங்களுக்கு? ஊடகத்தடைன்னு சொன்ன என்ன சொல்லுங்க அப்ப? ஊடகத்தடைன்னு சொன்னது கவரேஜ் ப்ராப்ளம் அதுல சொல்லி ஊடகத்துல ஏற்படுற இடையூறுகளால என்ன இந்த தடைகள் ஏற்படும். சரி, அப்ப கவரேஜ் இஷ்யூ, மூடுகை வீழ்ச்சி கொண்டு ஏற்படுற பாருங்க. நாங்க படிச்சிருக்கக்குள்ள பேசுற விலங்குல சொல்லுவேன் ஒரு கவரேஜ் இஷ்யூ வர. சரியா, அந்த எழுத்துக்கள் விளங்காம போற இப்படி என்ன செய்யும், தடைகள் ஏற்படும். கருத்து தடை சின்ன பிள்ளையால் என்ன, நான் சொல்ற அர்த்தம் விளங்குறல. இது 2 விதங்கள நடக்கும். அதாவது அவர் சொல்ற ஒரு சொல் நமக்கு விளங்க மாட்டுச்சு, அதே போல அந்நிய மொழியில பேசுவார். என்ன ஒரு தெரியாத மொழியில பேசுற, ஒரு ஜப்பான் மொழி, ஒரு கொரியன் மொழி, ஒரு சைனன் மொழி, இப்படி பேசுறேன். அப்ப அந்த இடத்துல என்ன செய்த ஒரு தடை ஒன்று ஏற்படுது. சரி, அதை என்ன செய்ய நோட் பண்ணிக்கொள்ளுங்க. எனவே 4வது ஆன்சர் பிள்ளையால், 3வது ஆன்சர். சரியா, ரைட். 5வது கொஸ்டினை பாருங்க பிள்ளையால். சொல்றாங்க, வெகுசன ஊடகங்களின் செயற்பாடுகள் சிறுவர்களிடையே பாதகமான தாக்கத்தை ஏற்படுத்தியமையால் பாடசாலை மட்டத்தில் ஊடக கற்கை பாடத்தை இணைத்துக் கொள்ள வேண்டும் என வலியுறுத்தி அமைப்பு. சொல்லுங்க அப்பா. யுனெஸ்கோ. நம்மளோட ஃபர்ஸ்ட் யூனிட்டோட சம்பந்தப்படுது. என்ன பாருங்க, இதுல யுனெஸ்கோ அமைப்பு வருது, குரூன்வெல் பிரகடனம் வருது, தேசிய கல்வி நிறுவனம் வருது. இதுல சிலாக்கள் நீங்க கன்ஃபியூஸ் ஆகுற பாருங்க. அதே போல இன்னும் ஒரு விஷயம் முடியுது பிள்ளையாள். அந்த ஃபர்ஸ்டா உலகத்தில் அறிமுகம் செய்யப்பட்ட பல்கலைக்கழகம் முடியுது, இலங்கையில் அறிமுகப்படுத்தப்பட்ட பல்கலைக்கழகம் முடியுது. போன முறை இந்த முறை பாஸ் பேப்பர்ல வந்து ஒரு கொஸ்டின் தான் அது. இப்ப உலகளாவிய ரீதியில முதல் அறிமுகம் செய்யப்பட்ட பல்கலைக்கழகம் சொன்ன என்னன்னு சொல்லுங்க அப்ப? சிகாகோ இல்லினாய்ஸ் பல்கலைக்கழகம். இலங்கைன்னு சொல்லக்குள்ள தேகிவலி கனிஷ்ட பல்கலைக்கழகம். கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. சரியா, ரைட். அதே போலதான் பிள்ளையால் அந்த குரூன்வெல் பிரகடனம் செய்து, அந்த பிரகடனம் ஒன்று இவங்க நமக்கு முன்வைக்கிறாங்க. 1982 செய்து முன்வைக்கப்படுது. அதுல இந்த விஷயம் யுனெஸ்கோ அமைப்பு சொல்ற விஷயம் தான் இது. சரியா, அப்ப அந்த அதே நீங்க விஷயம் பார்த்துக்கொள்ளணும். அதே போல பாடசாலை பாடத்திட்டத்தில் அறிமுகம் செய்த தேசிய கல்வி நிறுவனம் 2006 10லையும் 2007 ஓலவெல்லையும் 2008 நேலவெல்லையும் வருது. சரி, எனவே ஆன்சர் யுனெஸ்கோ அமைப்பு. ரைட். இந்த ஜூம் 2வது பிள்ளையால் மறக்க ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்களா.